பெஞ்சல் புயல் குறித்தான தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெஞ்சல் புயல் மையப்பகுதி தற்போது வரையிலும் கடலின் உள்ளேதான் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 7 மணியிலிருந்து பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்பொழுது அதனுடைய மையப்பகுதி இன்னமும் கடலில் தான் உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 5:30 மணி அளவில் அதனுடைய முனைப்பகுதி கரையை தொற்றுவதாக தெரிவிக்கப்பட்டது. 7 மணியிலிருந்து பெஞ்சல் புயல் கரையை கடப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் தற்போது வரை அதனுடைய மையப்பகுதி கடலின் உள்ளேதான் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்திய செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பெஞ்சல் புயலின் மையப்பகுதி தற்போது வரையிலும் கடலின் உள்ளேதான் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன? இருப்பினும் பல பகுதிகளில் இன்னும் காற்று அதிக அளவில் வீச தொடங்கியுள்ளது. மழை பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கூடுதல் விவரங்கள். அதாவது பெங்கல் புயல் என்பது குறிப்பாக 7 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியதாக முன்பகுதி கரையை கடக்க தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட கரையை கடப்பதில் சற்று காலதாமதம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக பிற்பகலிலேயே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது காலதாமதமாக மாலை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாலை கரையை கடக்கும் என்று தெரிவித்த நிலையிலும் 5:30 மணி அளவில் முன்பகுதி என்பது கரையை தொட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். கரையை தொட்ட போதே 40 கிலோமீட்டர், அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் அது கரையை கடக்க தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். மகாபலிபுரத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் அது கரையை கடக்க தொடங்கியது. அதற்கு பிறகாக கரையை கடக்க தொடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆகியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் மத்திய பகுதி என்பது தரைக்கு அருகில் கூட வரவில்லை என்றும், இன்னும் கடல் பகுதியில்தான் இந்த கண் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த மைய பகுதி என்பது இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கண் பகுதி வருவதற்கு நள்ளிரவு வரையிலுமே நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், முழுமையாக கரையை கடப்பதற்கு அதிகாலை வரையிலும் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புயல் உருவாகுவதற்கு முன்னதாக இருந்தே சற்று காலதாமதமாக இருந்தது. அதே போல நகர்வதன் நேரம் குறைந்தது. அதற்கு பிறகாக காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் மழை மேகங்கள் காரணமாகவும் புயல் உருவாகுவதில் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது கரையை கடக்க தொடங்கிய பிறகும் கூட முழுமையாக அந்த நேரம் என்பது குறிப்பிட்டிருந்த நேரத்தை தாண்டியும் தற்போது வரையிலும் மத்திய பகுதி கூட கரை தொடவில்லை என்ற தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது நள்ளிரவுக்கு பிறகாக கரையை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். முழுமையான விவரங்கள், அதாவது எப்போது இது முழுமையாக கரையை கடக்கும் என்பது தொடர்பான அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் சார்பாக முழுமையான கரையை கடந்த பிறகுதான் அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட காற்றின் வேகம் என்பது பல்வேறு கடற்கரைகளை பொறுத்தவரையிலும் தமிழக ஒட்டியிருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகளை பொறுத்தவரையிலும் காற்றின் வேகம் என்பது தற்பொழுதும் கூட அதிகமாக தான் காணப்படுகிறது. 60லிருந்து 70 கிலோமீட்டர் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக கடற்கரை ஓரங்களில் சற்று காற்று என்பது குறைவாக இருந்தது. அதாவது புயல் உருவான பிறகு காற்றின் வேகம் என்பது குறையப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அதே போல மழை பொறுத்தவரையிலும் பிற்பகல் வரையிலுமே மழை என்பது அதிகப்படியாக மழை இருந்தது. கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகாக மழை படிப்படியாக குறைய தொடங்கியது. தற்பொழுது சென்னையை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை என்பது முழுமையாகவே நின்றுவிட்டது. லேசான மழை என்பது புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மழை எங்குமே பதிவாகவில்லை என்பதுதான் தற்போது வரையும் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மேலும் கரையை கடந்த பிறகு மழைக்கான வாய்ப்பு இருக்குமா என்பது தொடர்பான கேள்விகளுக்கு
கரையை கடந்த பிறகும் கூட அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதற்கு பிறகாக 5ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் கூட புயல் கரையை கடந்த பிறகுதான் எந்த திசையில் அது கரையை கடக்க இருக்கிறது, அதே போல புயலாக தான் முழுமையாக கரையை கடக்குமா அல்லது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடுமா, கரையை கடந்த பிறகு அது எப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்பது தொடர்பான விவரங்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. அதற்கான அறிவிப்புகளையும் தொடர்ந்து வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தற்போதைய தகவலுக்கு நன்றி.